1973 ஆண்டு பெங்களூர். அவன் பெயர் சிவாஜி ராவ் கெய்க்வாட். மாதம் 750 ரூபாய் சம்பளம், பஸ் கண்டக்டர் வேலை. ஆனால் அவனுக்கு ஒரு கனவு இருந்தது, சினிமா நடிகனாக வேண்டும் என. எல்லாரும் சிரித்தார்கள். கருப்பா இருக்கானே, இவனுக்கு சினிமாவில் எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? ஆனால் அவன் கேட்கவில்லை. பகல் பஸ்ஸில் வேலை, இரவு மதுரா பிலிம் கல்லூரியில் நடிப்பு. 1975 ஆண்டு இயக்குனர் கே. பாலசந்தர் அவனை பார்த்தார். வா சென்னைக்கு. சிவாஜி ராவ் ரஜினிகாந்த் ஆனார். முதல் 10 படங்கள் எல்லாம் வில்லன் ரோல்கள். இவன் ஹீரோவாக முடியாது. ஆனால் ரஜினி தன் ஸ்டைலால் வித்தியாசம் காட்டினார். அபூர்வ ராகங்கள் படத்தில் நடிகனானார். பைரவி படத்தில் ஹீரோ ஆனார். 3 முடிச்சு படத்தில் மாஸ் ஹீரோ ஆனார். தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆனார். எந்திரன் படம் 100 கோடி கிளப் சாதனை பெற்றது. பஸ் கண்டக்டர் இன்று உலகத்தின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். ரஜினி சொல்கிறார், என்னிடம் தோற்றம் இல்லை, ஆனால் உழைப்பு இருந்தது. என்னிடம் பணம் இல்லை, ஆனால் கனவு இருந்தது. நீ எங்கே ஆரம்பிக்கிறாய் என்பது முக்கியம் இல்லை, நீ எங்கே போக விரும்புகிறாய் என்பதே முக்கியம். உன் கனவை நம்பு, கடுமையாக உழை, வெற்றி உன்னுடையது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.